ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சியினர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இது ஊழியர்களுக்கான ஒரு செய்தி. நாளின் செய்தி என்னவென்றால், என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். என்னாகமம் 14:24. இது பலமுறை நீங்கள் படித்திருக்கலாம், அது நீங்கள் பிரசங்கித்திருக்கலாம். ஆனால் இந்த நாளினுடைய செய்தியினுடைய கருப்பொருள் என்னவென்றால், follow the Lord with fully. தமிழ் வாசிக்கிறேன். என்னாகமம் 14:24. அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது: என்னுடைய தாசனாகிய காலே. எவ்வளவு பெரிய வார்த்தை! இது பரலோகத்தின் தேவன் சொல்லுகிறார். என் தாசனாகிய காலே, வேறே ஆவியை உடையவனாய் இருந்தபடியினால் அல்ல, வேறு ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினால். நம்முடைய கருத்து என்னவென்றால், இந்த நாட்களில ஊழியருடைய ஆவியை கெடுப்பதற்கு பல சக்திகள், அரசியல், விளையாட்டுத்துறை, உலகம், பொருளாதாரம், குடும்பங்கள், இப்படி பல காரியங்கள் அந்த ஆவியை கெடுப்பதற்கு வேதம் சொல்லுகிறது வேறு ஆவி. இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியம் செய்கிற அநேகருக்கு வித்தியாசமான ஆவி, பெருமையின் ஆவி, பொருளாசையின் ஆவி, அடுத்தவனை வீழ்த்த வேண்டும் என்கிற ஆவி, அடுத்தவனை பழிவாங்கும் என்கிற ஆவி. இன்னைக்கு அரசியல்வாதத்தில் அதிகமா இருக்குது. ஒரு புதிய அமைச்சர், ஒரு அரசு வரும்போது அந்த பழைய அரசியல் இருக்கிறவர்களை பழி வாங்குவது, அது எல்லாரும் நடக்கிற ஒன்று. ஆனால் இவருக்கு இன்னைக்கு ஊழியக்காரர் கூட அந்த இருக்குது, பழி வாங்கும் எண்ணம். அவரை பழி வாங்க வேண்டும், இவரை பழி வாங்க வேண்டும். என்னை இத்தனை மிரட்டி இருக்கிறாங்க, உன்னை பழி வாங்காம விட்டுறது இல்லைங்க. இது ஒரு ஊழியன் சொல்லுகிற வார்த்தை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, என் தாசனாகிய காலே வேறே ஆவியை உடையவனாய் இருந்தான். வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினால் நம்முடைய இந்த ஆவிகளை கெடுப்பதற்கு ஏராளமான சக்தி. உலகம், மாமிசம், பிசாசு, சோர்வுகள், அடுத்தவர்களை பார்த்து நாமே நொந்து கொள்வது. அவர் எப்படி இருக்கிறார், இவர் இப்படி இருக்கிறார், நான் ஏன் இப்படி இருக்கிறேன், என்னையே நான் நொந்து கொள்வது. வாழ்க்கையில் சந்திக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், இதெல்லாம் பார்க்கும்போது நான் ஏன் ஊழியம் செய்ய வேண்டும், எதற்காக ஊழியம் செய்ய வேண்டும்? நேற்று வந்தவர் நன்றாயிருக்கிறார், அவர் சிறப்பாயிருக்கிறார், இவர் சிறப்பாயிருக்கிறார். அவர் வேதம் சொல்லுகிறது, அவன் வேறே ஆவி. அவனுடைய கருத்து என்னவென்றால், அதாவது தேவனுடைய ஆவி, இந்த உலகத்தின் ஆவி அல்ல. இன்னைக்கு ஊழியங்கள்ல கூட பாருங்களேன், நேற்று நான் ஒரு ஊழியர் கூடுகையில பேசினேன் திருப்பூரில. அப்ப ஒரு கேள்வி கேட்டேன் அந்த ஊழியரை பார்த்து, இன்றைக்கு பேசுகிற ஷில்பின் உபதேசம், இந்த கிருபையின் உபதேசம் அவங்க வாழ்ந்திருக்கிறார்கள். எத்தனை பேருக்கு அதுல கொஞ்சம் நாட்டம் இருக்கிறது? அனைவரும் சொன்ன வார்த்தை, நான் கூட அப்படி, அவங்க செழிப்பா இருக்கிறாங்க, வசதியா இருக்கிறாங்க, ஆனா நான் கூட அப்படி போலான்னு உள்ளுக்குள்ள ஒரு எண்ணம். அதை வெளிப்படையாய் சொன்னார்கள். அதாவது அதை விரும்புகிற மக்கள் என்று கரங்களை உயர்த்த சொல்லும் போது ஒரு சில ஊழியர் கரங்களை உயர்த்தினார்கள். அப்ப அவங்க சொன்ன வார்த்தை, இதையே பேசி பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஒரு முன்னேற்றமும் இல்லை, சரி அதை பேசி பார்ப்போமே, இந்த கிருபையின் உபதேசங்கள், செழிப்பின் உபதேசங்கள், இப்படி ஏதாவது பேசி பார்ப்போமே. இல்லை என்பானவர்களே, அதுதான் வேறே ஆவி. நம்முடைய ஆவியை கெடுப்பதற்காக இந்த உலகத்தில் வருகிற பல வித்தியாசமான ஆவிகள். அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினால். அது கடினம். ஆரம்பத்தில் இருக்கிற உத்தமம் முடிவிலே இல்லை. அனைவரும் நீங்கள் பார்த்திருக்கலாம், ஆரம்பத்தில் உத்தமமா இருக்கிறாங்க. அந்த பயம், அந்த பக்தி, அந்த பாரம் ஆரம்பத்துல. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அந்த உத்தமம் குறைகிறது. இன்றைக்கு ஆரம்ப நாட்கள் இருக்கிற அந்த விசுவாசம், அந்த பக்தி, உறுதி, அந்த ஸ்திரத்தன்மை காலங்களாகும் போது அது போயிடுது. எனவேதான் ஆண்டவர் சொன்னார், முதிர் வயதிலும் அவர்கள் கனி கொடுப்பார்கள். அதாவது இளம் வயதுல கனி கொடுப்பது ரொம்ப சுலபம். என் வாழ்க்கையில அதிகமான ஊழியங்கள், அதிகமான திருப்பிரசங்கங்கள், அதிகமான டிராக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன், பல வருடங்கள். இன்றைக்கு அதை செய்ய முடிவதில்லை.
அது பல காரணங்கள் இருக்கலாம், வயது கூட இருக்கலாம். அவர் வேதம் சொல்லுகிறது, முதிர் வயதிலும் அவள் எதை செய்தார்களோ அதை விட சிறப்பாய் செய்வார்கள். இள வயதில் கொடுக்கிற கனி அல்ல, முதிர் வயதில் கொடுக்கிற கனி. நம்ம கவனிக்க வேண்டும். வசனத்தை பலமுறை வாசித்திருக்கலாம். முதிர் வயதில் கொடுக்கிற கனி சிறப்பானது, மேன்மையானது. இது நிறைய பேர் இள வயதில் கனி கொடுக்கிறார்கள். இப்படி வேற சொல்லுவாங்க, அன்னைக்கு எவ்வளவு நேரம் ஜோம் பண்ணேன், இவ்வளவு நேரம் ஜோம் பண்ணேன், அப்படிலாம் ஜோம் பண்ணேன். அது கடந்த காலம், அது கல்லறையில். அவர் நிகழ்காலம் கருவில். தேவன் சொல்லுகிறார், முதிர் வயதிலும் அவர்கள் கனி தந்து பசுமையும் புஷ்டியா இருப்பார்கள். அது சரீர பிரகாரம் சொல்லப்பட்ட வார்த்தை மாத்திரமல்ல, ஸ்பிரிச்சுவல். They will be strong, they will be steadfast, they will be firm. முதிர் வயதிலும் கடினம், அதாவது அடுத்தவர்களை குறை சொல்லுகிற ஒரு ஒரு வயசு அது. பிள்ளைகளை, மற்றவர்களை ஒரு ஒரு நமக்குள்ள ஒரு தளர்ச்சி மட்டுமல்ல, ஒரு சுய வெறுப்பு. இதுல எனக்கு சரியில்லை, மனைவி சரியில்லை, பிள்ளைகள் சரியில்லை. அதான் உலகம். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த பிறகு பிள்ளைகளை பெற்றோரை மதிப்பதில்லை. நான் பல ஊழியர்களை பார்த்திருக்கிறேன். வளர்ந்த ஊழியர்கள் தான், அவர்கள் தான் அந்த ஊழியத்தினுடைய ஸ்தாபகர். அந்த ஊழியத்தை உருவாக்கினர் அவர் தான். ஏதோ காலத்தின் கோளாறு, பிள்ளைகள் அந்த ஊழியத்தை செய்கிறார்கள். ஆனால் பெற்ற தகப்பனை மதிப்பதில்லை. அந்த பெற்ற தகப்பனுக்கு ஒரு வாய்ப்பே கொடுக்கறதில்லை. அநேக மூத்த போதர்கள் சொல்லுகிறார்கள், என் பையன் என்னை பிரசங்கம் பண்ண விட மாட்டேன்றான், என் பையனுக்கு வாய்ப்பே தர மாட்டேன்றான். இது எல்லாருக்குள்ள வருகிற ஒரு மன குறைவு. அவன் வேதம் சொல்லுகிறது, அவன் என்னை உத்தமமாய். வாழ்க்கையில பல காரியங்களை நாம் சந்திக்கும் போது, இந்த பொல்லாதவர்களை பார்க்கும் போது, துன்மார்க்கரை பார்க்கும் போது, நியாயக்கீடு செய்கிற மக்களை பார்க்கும் போது நமக்குள்ளே ஒரு டிப்ரெஷன், ஒரு செட்பேக். ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, அவன் என்னை உத்தமமாய் பின்பற்றிபடினான். ரொம்ப கடினம். ஆரம்பத்தில் இருக்கிற உத்தமம் முடிவிலே இருப்பதில்லை. வசதிகள் வந்து விட்டது, வாய்ப்புகள் வந்து விட்டது, பல பொறுப்புகள் வந்து விட்டது, பல வசதிகள் வலைகளாய் மாறிவிட்டது. அன்னைக்கு உத்தமம், அன்னைக்கு கர்த்தர் மாத்திரம்தான். இன்னைக்கு கர்த்தரும் புரிய நினைக்கிறேன், அன்னைக்கு கர்த்தர் மாத்திரம்தான், இன்னைக்கு கர்த்தரும். அப்படி அல்ல, அன்றைக்கும் கர்த்தர் மாத்திரமே, இன்றைக்கும் கர்த்தர் மாத்திரமே. காலங்கள் மாறலாம், உலகங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் உங்கள் உத்தமம் மாறக்கூடாது என்பது தேவனுடைய விருப்பம். இங்க சொல்லப்பட்ட வார்த்தை, ஆங்கிலத்துல இந்த வார்த்தை ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கிறது. He followed me fully. He followed me fully. அந்த FULLY, முழுமையாய். அதுல கொஞ்சம் கூட அதாவது வேற்றுமையே இல்லை. அதுல கொஞ்சம் கூட அந்த வேற்றுமை நிழலே இல்லை. இன்னைக்கு அநேகரை நீங்கள் பார்த்திருக்கலாம். ஆரம்பத்தில் இருந்த அந்த அர்ப்பணம் இன்னைக்கு இல்லை, அந்த ஸ்திரத்தன்மை இல்லை. அன்னைக்கு ஒரு பிரசங்கம் பண்ணார், அன்னைக்கு வேற மாதிரி பேசுறாரு. வசதிகள் வந்து விட்டது, வாய்ப்புகள் வந்து. அன்றைக்கு தேவன் மட்டும், இன்றைக்கு தேவன் அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஏதோ தேவை, அவசியத்துக்காக தேவன் இல்லை. வேதம் சொல்லுகிறது, அவன் என்னை உத்தமமாய் பின்பற்ற வந்தபடியினால். இரண்டாவது, அவன் போய் வந்த தேசம். 45 ஆண்டுகள் அவன் வனாந்தரத்திலே வாழ்ந்தான். வசனத்தில் படிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 8, 9, 10. யோசுவா 14ஆம் அதிகாரம் 8, 9, 10. அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அநேகர் பின்மாறி போனார்கள், அநேகர் பின்னிட்டு திரும்பினார்கள். அந்த வார்த்தை திரையில் பாருங்கள். ஆனாலும் என்னோடு கூட வந்த என் சகோதரர் என் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். இதான் உலகம். என்னோடு கூட வந்த என் சகோதரர், உலக ஊழியத்திலே பார்க்கிறோமே, என்ன பெரிய ஊழியம், என்ன பெரிய ஜபம், என்ன பெரிய வேதம். என்னோட கூட இருக்கணும் சொல்லுவாங்க. சும்மா நீங்க பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறீங்க, யார் கேட்கிறா? குடும்பத்தாரே சொல்றாங்க. நம்முடைய இதயத்தை கரைய பண்ணுகிற நம்முடைய உறவுகள், நம்முடைய சொந்தங்கள், நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் நம்முடைய இதயத்தை கரைய பண்ணுவதற்கு வெளியிருந்த ஆட்கள் தேவையில்லை, உள்ள இருக்க ஆட்களே போதும். சிலங்களே நானே என் இதயத்தை கரைய பண்ணுகிறேன். பாராட்டுகள் இல்லை, யாரும் யாரும் அதை புகழ்வதில்லை, யாரும் அதை கேட்பதில்லை. பட் ஸ்டில் இவையெல்லாம் நம்முடைய இதயத்தை கரைய பண்ணும். நான் பலமுறை சொல்லியிருப்பேன், இதை பார்க்கிற ஜனங்கள் மிக குறைவு, கேட்கிற ஜனங்களும் மிக குறைவு. அதெல்லாம் இருதயத்தை கரைய பண்ணும். ஆனாலும்
தொடர்ந்து பயணம் செய்வோம். அந்த உத்தமம் என்று வரும்போது, அந்த உறுதி என்று வரும்போது, அன்பானவர்களே, அதில் சொல்லப்பட்ட வார்த்தை he followed me fully. அந்த உத்தமமாய் பின்பற்றும் போது அந்த கரைந்து போவதற்கு இடமே இல்லை. நீங்க நம்மை கரைய பண்ணுகிற பல சக்திகள், இழப்புகள், ஏளனங்கள், பரியாசங்கள், நம்பிக்கை துரோகங்கள், நாம் துணை என சொன்னவர்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பத்தில் நடக்கிற அகால மரணங்கள், நம்மை கைவிட்டு போன பல நன்மைகள், ஏராளமா சொல்லிக்கொண்டே போலாம். சரீர பலவீனங்கள். யோசித்து பாருங்கள், அதிகமாய் பாவம் பண்றாங்க, அவங்களுக்கு ஒரு வியாதியும் இல்லை. ஆண்டவரையே நம்பியிருக்கிற மக்களுக்கு ஏராளமான பலவீனங்கள். எத்தனையோ ஊழியக்காரர்கள் இன்றைக்கு சரீரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், மறித்தும் போனார்கள், ஒரு தவறும் செய்யாதவர்கள், தேவனுக்கென்று தன் வாழ்க்கையை முழுமையை அர்ப்பணித்தவர்கள் எத்தனையோ பேர். ஒரு எம்எல் ஜெபசிங் அவர்கள், ஒரு ஜீவானந்தன் ஐயா அவர்கள், என் நண்பர் ஜான் சாலவான் அவர்கள், எவ்வளவு இள வயது உள்ள ஊழியர்கள் எல்லாம் மறித்து போனார்கள். இந்த கொரோனாவிலே எவ்வளவு நல்ல தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற மக்கள் எல்லாரும் மறித்து போனார்கள். அதனுடைய இதயத்தை கரைய பண்ணுகிறது. Why Lord? Where Lord? How long Lord? ஏன், எதற்காக, எப்படி? அதெல்லாம் இதயத்தை கரைய பண்ணுகிறது. ஆனால் அவன் சொல்லுகிறான், என் இதயத்தை அவர்கள் கரைய பண்ணினார்கள், நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். யோசுவா 14:8. நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். எத்தனை பெரிய மேன்மையில நானும், அது கஷ்டம். அது பிரசங்கம் பண்ற எனக்கும், அது அடுத்தவங்களை பார்க்கிறேன். ஐ கம்பேர் வித் சம்ஒன். அவன் நன்றா இருக்கிறார், இவன் நன்றா இருக்கிறார். நீ நிறைய பேர் பார்க்கிறேன், ஊழியமே பண்றது இல்லை, ஜபமே பண்றது இல்லை, பட் தே ஆர் வெல் ஆஃப். அவங்களுக்கு எந்த பாரமும் இல்லை. அது இது ஒரு பொழுதுபோக்கு மாதிரி ஊழியம். நிறைய பேர் ஐ ஹவ் சீன் in my personal life. ஒரு பாரம் இல்லை, ஒரு அர்ப்பணம் இல்லை, ஒண்ணுமே இல்லை, பட் தே ஆர் வெல் ஆஃப். இதை விட பெரிய வேடிக்கை என்னவென்றால் அவர்களுக்கு மக்கள் போகிறார்கள். இதெல்லாம் நம்ம இதயத்தை கரைய பண்ணும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பிள்ளையை, டோன்ட் மூவ். இதெல்லாம் சோர்ந்து போயிடாதீங்க, உங்கள் இதயம் கரைந்து போக வேண்டாம். அந்த வார்த்தை சொல்லுகிறது, நானும் என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அடுத்த வார்த்தை ஆதலால் திரும்ப சொல்லுகிறார், காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றபடியினாலே. என்னை கேட்டுக்கொண்டு அன்பு பிள்ளையே, தேவனை உத்தமமாய் நீ பின்பற்றும் போது இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. திரும்ப அந்த வார்த்தை சொல்லுகிறார் 8 கூட 14:8. நானும் உத்தமமாய் பின்பற்றினேன், இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன். ஆண்டவர் உனக்கென்று அந்த உத்தமமாய் பின்பற்றவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற மேன்மைகள் பெரிது. அது சொல்லப்பட்டிருக்கிறது, எபிரோன் அவங்க சொந்தமாயிற்று. தேவனுடைய வீடு, ஹவுஸ் ஆஃப் காட். இந்த எபிரோன் தேவனுடைய சிங்காசனம், தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய அரசாட்சி. அன்பான எபிரோன் உங்களுக்கு சொந்தமாய் மாறும். உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் சந்ததிக்கு. டோன்ட் கிவ் அப். உலகத்தில் வேறு யாரையும் பார்க்க வேண்டாம். அந்த வார்த்தை சொல்கிறது, அவன் என்னை உத்தமமாய் பின்பற்றி வந்தபடியினால். அடுத்த வார்த்தை, அவன் போய் வந்த தேசம். இதற்கு 45 ஆண்டுகள் வனாந்தரத்திலே வாழ்ந்தான் காலேப். அவன் சொன்னான், அன்றைக்கு இருந்த பலன் இன்றைக்கும் இருக்கிறது. அவன் போகும்போது 40 ஆண்டுகள், வெளியே வரும்போது 85 ஆண்டுகள், 45 ஆண்டுகள் வனாந்தரத்திலே. ஆனால் அவன் சொல்லுகிறான், ஆண்டு சொல்லுகிறார், அவனை அந்த தேசத்திலே சேர பண்ணுவேன். வாழ்க்கையின் நோக்கமே தானே. ஒரு சின்ன கேள்வி, நாம் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்றோம். நம்ம ஜனங்கள் தேவன் சேர இடத்துல போய் அவங்களை கொண்டு போய் சேர்ப்பாரா? அவர்களை நான் சேர பண்ணுவேன். இன்னைக்கு முதல்ல ஒரு சின்ன கேள்வி எனக்கு நானே கேட்டுக்கொள்ளுது, நான் போய் சேருவேனா? என் ஜனங்கள் போய் சேருவார்களா? இன்னைக்கு நிறைய பேர் நம்பிக்கை இல்லை. ஊழியக்காரர்களுக்கே அவர் போய் சேருவார்களா? செய்வதற்கான அந்த தகுதியே இல்லை. பிகாஸ் they distracted. அதிகப்படியான நேரம் அரசியல்ல, அதிகப்படியான நேரம் இந்த கட்ட பஞ்சாயத்துல, அதிகப்படியான நேரம் இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள்ல, அதிகப்படியான நேரம் உலக மக்களோட அரசியல்வாதிகளோட அதிக. they spend more time with the politicians. அன்னார பார்க்கிறேன். எப்படி போய் நம்ம போய் சேர்ப்பார்?
கரை சேர்க்கும் தேவன் அவர்தான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தேசத்திலே அவர்களை சேர பண்ணுவேன். அது மட்டுமல்ல, உத்தமமாய் பின்பற்றும் போது அடுத்த வார்த்தையில் அவன் சொல்லுகிறார், அவன் சந்ததியார். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில முக்கியம். ஏதாவது என் வாழ்க்கை முடிவது என்பது முக்கியம் அல்ல. என் வாழ்க்கை முடியும் போது இன்னொரு வாழ்க்கை தொடங்குகிறது. என் சந்ததி, என் பிள்ளைகள், என் பேர பிள்ளைகள், அநேக வாழ்க்கையை நான் பார்த்திருக்கிறேன். இதை நான் சொல்வதெல்லாம் உண்மை. தகப்பனால் சரியான அதாவது தேவனுடைய பணத்தை துஷ்பிரயோகம் பண்ணிட்டார். நல்ல வசதி இருந்தது, வாய்ப்புகள் இருந்தது, பட் மிஸ்யூஸ்ட். அந்த பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப பரிதாபத்தில் இருக்கிறாங்க. ஊழியம் இல்லை, மேன்மை இல்லை. எவ்வளவு ஜெபம் பண்ணாலும், எவ்வளவு உழைத்தாலும், எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஆகாஷ் சொன்னது போல திரளாய் விதைக்கிறார்கள், கொஞ்சமாய் இருக்கிறார்கள். அதிகமாக உழைக்கிறார்கள், பலனே இல்லை. காரணம் என்ன? தகப்பனுடைய அந்த அந்த காரியங்கள். திரும்ப சொல்லுகிறேன், அனைவருடைய வாழ்க்கையை நான் பார்த்திருக்கிறேன். அதே போல இன்னொன்றை பார்த்திருக்கிறேன். அந்த தகப்பனுடைய தியாகத்தை பார்த்து அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் காலத்தில் 4-5 பேர் தான். இங்கே நான் பாஸ்டர் கோஷி அவர்களை இங்கே நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அவர் தகப்பனார் கோஷி, ஒரு சின்ன ஆலயம், அது ஆவடி பக்கத்துல. அது ஒரு ஓட்டு வீடு, கொஞ்சம் பேர் தான் உட்காரலாம். அது தெருவோரம் இருக்கும். அந்த ஆலயத்தை நான் போயிருக்கிறேன். ஆனால் தியாகமுள்ள மனிதர் அவரும் அவருடைய தாயாரும். அதிகாலையில் எழுந்து அவர்கள் விசிட்டிங் போவாங்க. அவர் ஒரு குடை வைத்திருப்பார், அவரும் அவர் தாயாரும். அவருடைய அந்த தியாகம், அர்ப்பணம் இன்றைக்கு இந்த தேவமனிதனை உயர்த்தி இருக்கிறது. 20,000 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறார். இங்க யாரை உயர்த்துவதற்காக அல்ல, ஒரு தகப்பனுடைய அர்ப்பணம் அந்த சந்ததியை உயர்த்தும். ஒரு தகப்பனுடைய அந்த தவறான பாதை அவன் சந்ததியை வீழ்த்தும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளை ஊழியர்களே, டோன்ட் பி டிஸ்ட்ராக்டட். இது கொஞ்சம் நினைவில் வையுங்கள். உங்களை மட்டும் யோசிக்காதீங்க, உங்க பிள்ளைகள். நம் காலம் முடியும், ஆனா என் பிள்ளைகள் காலம் தொடரும். அந்த அந்த சிந்தை எனக்கு இன்றைக்கும் இருக்குது, என்றைக்கும் இருக்கிறது. என் பிள்ளைகள் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். இன்றைக்கு 3 பிள்ளைகள், 3 பிள்ளைகளுமே ஊழியத்தில் இருக்கிறார்கள். இதே ஊடகத்தில் அவர்கள் ஆராய்ச்சி நடத்துகிறார்கள். நீங்கள் பார்த்திருக்கலாம். நான் சொல்ல வந்த சத்தியம் என்னவென்றால், அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவார். எதை என்றால், என் கிருபைகளை, என் அபிஷேகத்தை, என்னுடைய தேவனில் தந்த அந்த வரங்களை, தேவன் தந்த நன்மையான காரியங்களை சுதந்திரிப்பார். நான் சொல்றது பணத்தை சுதந்திரிப்பதல்ல. என் பிள்ளைகளை சொல்லியிருக்கிறேன், என் பிள்ளைகளுக்கும் என்னுடைய பேர பிள்ளைகளுக்கும் என்னை போல, என்னை விட சூப்பரா பிரசங்கம் பண்ணணும். என்னுடைய பிள்ளைகளுக்கும் என்னை விட அதிகமா பேசணும். அதை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். என் அதாவது நான் ஒரு கிறிஸ்தவ பெற்றோருக்கு நான் பிறக்கல, ஒரு இந்து பெற்றோருக்கு பிறந்தேன். எனக்கு அந்த பாக்கியம் இல்லை. ஆனால் என்னுடைய பெற்றோருடைய அந்த நல்ல சுபாவங்களை நான் சுதந்திரித்துக் கொண்டேன். அவருடைய தாழ்மை, அவருடைய பொறுமை, அவருடைய அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிற மன தயாளம். என் தாயார் தனக்கு சாப்பாடு இல்லைன்னா கூட அடுத்த சாப்பாடு போடுவாங்க. ஒரு இந்து பெண்மணி, படிப்பறிவே இல்லை, ஒரு எழுத்து கூட படிக்க தெரியாது அவங்களுக்கு. பள்ளிக்கே போனதில்லை. என் தாயும் தகப்பனும் பள்ளி வாசலை கால் வைத்தது கூட, பள்ளி வாசல் கால் வச்சது கூட இல்லை 2 பேருமே. பட் ஐ லேர்ன் மெனி திங்ஸ் ஃப்ரம் தம். தயாளம், பொறுமை, சகிப்புத்தன்மை, இதெல்லாம் ஐ லேர்ன் ஃப்ரம் தம். அன்பார்களே, அதை நான் இடத்துல சுதந்திரித்துக் கொண்டேன். இருக்குதா இல்லை என்பது அது எனக்கு தான் தெரியும், இதை சுற்றி இருக்கிற மக்களுக்கு தெரியும். கவனியுங்கள், உங்கள் கிருபைகளை உங்கள் பிள்ளையை சுதந்திரிக்க வேண்டும். உங்களுடைய நல்ல சுபாவங்களை உங்கள் பிள்ளையை சுதந்திரிக்க வேண்டும். அதற்காக உங்களை நீங்கள் அந்த உத்தமமாய், அந்த உத்தமம் ஊரார் போற்று அல்ல, உலகம் போற்று அல்ல, யாரும் நம்மை போற்று அல்ல, என் சந்ததியை போற்ற வேண்டும். They will follow me. நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம சொல்றவன் செய்ய மாட்டான், ஆனா நம்ம செய்யறவன் செய்வான். பிராக்டிஸ் இட். வார்த்தையை விட உங்களுடைய வாழ்க்கை தான் பேசும். நீ சொல்லப்பட்ட வார்த்தை, அதை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். இதை உத்தமமாய் பின்பற்றி வந்தான். என்னாகமத்தின் புஸ்தகம் 13:1-2. கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்தருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு.
ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷன் அனுப்ப வேண்டும் என்றார். அவர்கள் போய் சீன் வனாந்திரம் தொடங்கி ஆமாத்துக்கு போகிற வழியாக ரேகாப் மட்டும் தேசத்தை சுற்றி பார்த்தார்கள். தெற்கேயும் சென்றார்கள். எபிரோன் மட்டும் போனார்கள். அங்கே ஏனாக்கின் குமாராகிய அகிமானும் சேசாயும் தல்மாயும் இருந்தார்கள். எபிரோன் எகிப்திலுள்ள சோவானுக்கு 7 வருஷத்துக்கு முன்னே கட்டப்பட்டது. அடுத்த வார்த்தை, அதாவது என்னாகமம் 13:25. அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பி வந்தார்கள். அவர்கள் மோசையை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி என்றார்கள். உத்தமமாய் பின்பற்றுவன் வாழ்க்கையில் என்னைக்குமே பாசிட்டிவ் தான். எல்லாரும் திரும்பி வந்த, அதாவது எல்லாரும் சொன்ன வார்த்தை, அடுத்த வார்த்தை சொல்லுகிறது. அடுத்த வார்த்தை அவர் சொன்ன வார்த்தை, ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானது, பெரியவது, அங்கே ராட்சதர்களை கண்டோம். ஆனால் காலேப் சொன்ன வார்த்தை, நீங்கள் அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய ஸ்டேட்மெண்ட், அந்த உத்தமம் சூழ்நிலைகளை மாற்றும். உலகம் பார்க்கிறபடி நீங்கள் பார்க்க முடியாது. Your vision will be different. Your insight will be different. உடைய தொலைநோக்கு பார் வித்தியாசமா இருக்கும். எல்லாரும் சொன்ன வார்த்தை வேற, ஆனால் காலேப் சொன்ன வார்த்தை வேற. என்னாகமம் 13:30. காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம். அடுத்த வார்த்தை, அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். 2 வார்த்தை, சுதந்திரிக்கலாம், ஜெயிக்கலாம். இதை கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளையே, இன்றைய காலகட்டத்தில் ஊழியம் ஒரு மிகப்பெரிய சவால். இந்த சபை மக்களை வைத்து நீங்க நினைக்கலாம், மெகா சபையின் போதகர்கள் they are every day they are depressed. பல ஊழியர்களை சந்தித்திருக்கிறேன். ஒவ்வொரு மெகா சபையின் போதகருக்கு பல அழுத்தங்கள் இருக்கிறது. வில்லன்கள் இருக்கிறார்கள், வில்லிகள் இருக்கிறார்கள், வித்தியாசமான காரியங்கள் இருக்கிறது. ஆனாலும் தேவன் சொல்லுகிறார், எளிதாக. அப்படியானால் உங்கள் உத்தமம் சூழ்நிலைகளை எளிதாய் மாற்றும். உங்கள் உத்தமம் பிரச்சனைகளை லகுவாய் மாற்றும். உங்கள் உத்தமம், அதாவது அந்த உத்தமமான பின்பற்றுதல், உங்கள் உத்தமம் எல்லாவற்றையும் மாற்றும். சூழ்நிலைகளை இல்லாமை. அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் இந்த ஆராதனை முடிப்பது பெரிய பாடு. நினைக்கூடாது, இவ்வளவு பேர் இருக்குது, காணிக்க வருது, தசமாக வருது. அதை விட அந்த ஊழியன் படுகிற பாடுகள் சபை மக்களோடு, சபை ஜனங்களோடு, அது எல்லாருக்கும் இருக்கு. அன்றும் மோசேக்கு இருந்தது, பவுலுடையானுக்கு இருந்தது, இன்னைக்கு இருக்கிற எல்லா ஊழியர்களுக்கும் இருக்கிறது. நீங்கள் யாரை எடுத்துக்கொண்டாலும் மிகப்பெரிய பிரபலங்களா இருக்கலாம். எவ்ரிடே they are going into a darkest pit. இருளின் பாதையில கடந்து போகிறார்கள். கண்ணீரின் பாதை. மேடையில பார்க்கலாம், புகழ் இருக்கிறது, பெயர் இருக்கிறது, அவர்களுக்கு வசதி இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு நாளும் அவர்கள் கசக்கி பிரியப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டு சொல்கிறார், நீங்கள் அதை எளிதாக சுதந்திரிக்கலாம். அது மட்டுமல்ல, அதை ஜெயிக்கலாம். சுதந்திரிப்பது, அதாவது ஜெயித்தாதான் சுதந்திரிக்க முடியும். தேவன் சொல்கிறார், யூ வில் ஓவர்கம். எளிதாக சுதந்திரிக்க முடியும், எங்களை ஜெயிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளையே, உங்கள் உத்தமம் காரியங்களை மாற்றும். உங்கள் உத்தமம் வாழ்க்கையில் இட் மேக்ஸ் லைஃப் வெரி சிம்பிள். இட் மேக்ஸ் யுவர் லைஃப் ஓவர்கம். உங்களுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும் ஒரு விதத்தை உங்களுக்கு கொண்டு வரும். கடினம்தான், வாழ்க்கை கடினம், ஊழியம் கடினம், இன்றைக்கு எல்லாமே கடினம். ஒரு ஸ்தாபனம் நடத்துவது மிக கடினம். அதை நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன். நாள்தோறும் எனக்கு மிரட்டல்கள், நாள்தோறும் என்னை மிரட்டும் பல சக்திகள், நாள்தோறும். அதாவது இவர் இன்னொரு நபரை கொண்டு மிரட்டுகிறார், அது உண்மை. ஆனாலும் பக்தன் பாடியது போல, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே, துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. அப்படியானால் அந்த எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே ஆண்டு சொல்கிறார், உன் உத்தமம், the walk of your life, நீ நடக்கும் அந்த பாதை, அது உத்தமமாய் பின்பற்று. ஆங்கிலத்துல fully, not partly. ஏதோ கொஞ்சம் உத்தமம், அடுத்து, அதாவது சில இடங்கள மட்டும் உத்தமம், மற்ற உத்தமம் இல்லை, எல்லா இடங்களிலேயும் அந்த உத்தமம் என்ற வார்த்தை இந்த ஆங்கிலத்துல fully, all the place, all the circumstances, all the days. தமிழ் சொல்லுகிறேன், எல்லா நாட்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும்,
எல்லா இடங்களிலும், மறக்க வேண்டாம், எல்லா ஆல் த டேஸ், ஆல் த பிளேசஸ், எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா மனிதனிடத்திலும். சில பேர்கிட்ட நம்ம அதாவது இடத்துக்கு ஏற்ற உத்தமத்தை மாத்திக்கிறோம். இல்ல, இடத்துக்கு ஏற்ற உத்தமத்தை மாத்திக்காதீங்க. வேறவர் திரும்ப சொல்கிறேன், ஆல் த டேஸ், எல்லா நாட்களும் பக்தன் பாடினான். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாத வரம் தார், ஒவ்வொரு நாட்களிலும், ஆல் த டேஸ், எல்லா நாட்களிலும். இரண்டாவது, எல்லா சூழ்நிலையும். நாட்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. நேற்று போல இன்றைக்கு இல்லை. எல்லா சூழ்நிலைகள். நேற்று மகிழ்ச்சியா இருந்தோம், நீ துக்கமா இருக்கணும். காரணமே இல்லாத துக்கங்கள் நம்மை வாட்டி வதைக்கிறது. ஆனா தேவன் சொல்றாரு, எல்லா நாட்களிலும், இரண்டாவது எல்லா சூழ்நிலைகளிலும், மூன்றாவது எல்லா இடங்களிலேயும். ஒரு இடத்துக்கு ஏற்றாம நம்ம மாத்திக்கணும். அங்கேயும் உத்தமமா இருங்க. நான் வேலை செய்த இந்த துறையில சில நாட்கள் ரயில்வே துறையில பணியாற்றினேன். அங்கே லஞ்சம் தாண்டவமாடும். அதுவும் இந்த பில் செக்ஷன்ஸ், பணம் விளையாடுவாங்க பில்டிங்ஸ்ல எல்லாம். அந்த அங்கேயும் உத்தமமா இருக்க தேவன் எனக்கு உதவி செய்தார். என் மனசாட்சியே எனக்கு சாட்சி. நான் சொல்ல வந்த சத்தியம் என்னவென்றால், உத்தமம் ஆல் பிளேசஸ், உத்தமம் ஆல் மேன், உத்தமம் ஆல் தி டேஸ், எல்லா இடங்களிலேயும், எல்லா நேரங்களிலேயும், எல்லா சூழ்நிலைகளிலேயும். தேவனை உத்தமமாய் பின்பற்றுவதன் நோக்கம் என்னவென்றால், எதிர்மறையான மக்கள், எதிர்மறையான சூழ்நிலை, எதிர்மறையான சம்பவங்கள், அப்படிப்பட்ட நிலைகளிலும் தேவனை உத்தமமாய் பின்பற்றுவது அது கடினம். ஏனென்றால் உலகம் போகிற போக்கிலேத்தான் இன்றைக்கு மனிதர்கள் போகிறார்கள். உலகம் என்ன சொல்லுகிறதோ அதுதான் இன்றைக்கு வார்த்தை. பெரும்பான்மை என்ன சொல்லுகிறதோ அதுதான் வார்த்தை. என்னாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது, அவனோடு கூட போய் வந்த மனிதரோ. அப்படியானால் காலேபோடு கூட பிரயாணம் பண்ணினவர்கள் யோசித்து பாருங்கள். ஆனால் அவர்கள் காலேபனுடைய அந்த சுபாவங்களுக்கு வித்தியாசமா இருந்தார்கள். எனவேதான் ஆண்டவர் சொல்கிறார், என் தாசனாகிய காலேப் வேறே ஆவி உடையவனா இருந்தான். திரும்பமாக அந்த வார்த்தையை திறவில் பாருங்கள், அவனோடு கூட போய் வந்த மனிதர்களோ. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்மோடு பயணம் பண்ணுகிற அநேகர் நம்மை போல இருப்பதில்லை. ஒருமித்த கருத்தில் சபையில கூட இதைத்தான் அப்போஸ்தலர்கள் வாசிக்கிறோம். அவர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே. இன்றைக்கு கொஞ்சம் பேர் இருக்கிற ஒரு கூடுகையில ஒரு மனம் இல்லை. ஊழியர் கூடுகை, அங்கே ஒரு மனம் இல்லை. கணவன் மனைவி ஒரு மனம் இல்லை. மாமியார் மருமகள் ஒரு மனம் இல்லை. இதுதான் உலகம். ஆனால் வேலும் சொல்லுகிறது, அவனோடு கூட போய் வந்த மனிதரோ. எல்லாம் வித்தியாசமான வார்த்தைகள் அவர் சொன்னார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தை, அவர்களை எதிர்க்க நம்மாலே கூடாது. பல நேரங்களில நாம் கேட்கிற எதிர்மறையான வார்த்தைகள், எதிர்மறையான சப்தங்கள் நம்மை கரைய பண்ணுகிறது. நீங்கள் என்னதான் விசுவாசத்தில் வல்லவரா இருந்தாலும், விசுவாசத்தினுடைய உச்சக்கட்டத்தில் இருந்தாலும், கேட்கிற வார்த்தைகள் கூடாது. நீங்க எல்லாரும் சொல்ற வார்த்தை, இது முடியாது, இது நடக்காது, இது ஆகவே ஆகாது. இல்லை என்பானவர்களே, பல நேரங்களில நீங்களும் நானும் அதைத்தான் ஏற்றுக்கொள்ளுகிறோம். உணர்ச்சிகள், சூழ்நிலைகள் இது என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் கேட்கிறோம். ஆனால் அவர்கள் பெரும்பாலான மக்கள் சொன்ன வார்த்தை, நம்மால் கூடாது. அதுபோல் சொன்ன அடுத்த வார்த்தை, நம்மை விட அவர்கள் பலவான்கள். இங்கே ஆண்டவரை மறந்து போகிறோம், வார்த்தையை மறந்து போகிறோம், அழைப்பை மறந்து போகிறோம், அபிஷேகத்தை மறந்து போகிறோம். இல்லை என்பானவர்களே, உங்களை விட அவர்கள் பலவான்கள் அல்ல. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.